பார்க்க போற படம் போக்கிரி ராஜா. ஜீவா, சிவராஜ், ஹன்சிகா, ராம்தாஸ், மயில்சாமி, யோகி பாபு, மனோபாலா மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அஞ்சி ஒளிப்பதிவுல டி இமானின் இசையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு ராம் பிரகாஷ் ராயப்பா, தயாரிச்சிருக்காரு பி.டி. செல்வகுமார். இந்த படத்துடைய கதை: ஹீரோ ஜீவா அடிக்கடி கொட்டாவி விட்டு தன் கூட இருக்கிறவங்களையும் சோம்பலாக்கி அவங்க செய்யற வேலையும் நிறுத்துபவர். இவர் ஹன்சிகாவை சந்திச்சு காதலிக்கிறாரு. ஹன்சிகாவோட வற்புறுத்தினால ரோட்ல சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிற ரவுடி சிவராஜ் மேல தண்ணீர் அடிக்கிறாரு. இதனால சிவராஜ் அவமானப்படுறாரு. தொடர்ந்து அவர் போலீசால தேடப்பட்டு வரதுனால கைது செய்யப்படுறாரு. சிவராஜ் ஜெயில இருந்து வெளி வருவதற்குள் ஜீவாவுடைய கொட்டாவி இன்னும் ஸ்ட்ராங் ஆகி எதிரில் இருப்பவர்களை தூக்கி அடிக்கும் அளவுக்கு ஆயிடுது. ஜீவாவிடும் கொட்டாவி அவர் கொள்ளு தாத்தா காற்றை கட்டுப்படுத்தி நாட்டை காப்பாற்ற விட்ட கொட்டாவியின் தொடர்ச்சி என ஜீவாவின் குடும்பம் தெரிஞ்சுக்குது. ஜெயிலிலிருந்து வெளிவரும் சிவராஜ் ஜீவாவோட சக்தி தெரியாம அவர் கூட மோதுறாரு. இந்த மோதலின் முடிவு என்னங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஹீரோ ஜீவா சாஃப்ட்வேர் கம்பெனி உட்பட பல கம்பெனிகளில் இவர் வேலை பார்த்தாலும் இவர் விடும் பலவிதமான கொட்டாவிகள் இவருக்கு வேலை இல்லாமல் செய்யுது. அதே சமயம் காற்றை கட்டுப்படுத்தி இவர் தாத்தா செய்யும் சாகசங்கள் பெருமைப்பட வைக்கும். டி இமான் இசையில் பாடல்கள் எல்லாம் அருமை. இயக்குனர் ராம் பிரகாஷ் ராயப்பா. வித்தியாசம் என்ற பெயரில் இவர் உருவாக்கிய ஜீவா கதாபாத்திரம், அவருடைய செயல்பாடுகள் இது தமிழக மக்கள் அபசகனம் என்று கருதுவார்கள் என்பதை உணர்ந்திருக்கலாம். இதை இன்னும் பல வித்தியாசமான சுவைகளோடு கொடுக்க முயற்சி செஞ்சிருந்தால் போக்கிரி ராஜா பொழுதுபோக்கு ராஜா ஆயிருப்பார். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.